இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தை இருக்கா சுற்றி பார்க்க போகிறோம். அதை விட வந்து என்னென்ன பயிர்கள் இருக்குது, என்னென்ன அறுவடை செய்ய போகிறோம்ன்றதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், கச்சானெல்லாம் முளைச்சிட்டு எல்லாம் பயிர்களை போட்டு அடித்து எடுத்து வச்சோம்டா மாதிரிக்கு வந்து அடுப்பு மூட்டுற கொஞ்சம் கரைச்சால் தானே, அப்போ பயிரை அவிச்சு பிடிக்கிற வடிவாக சாப்பிடலாம். ஏன் தம்பி பார்த்துப்போம் ஏஞ்சனுமா பார்ப்போம். நான் அன்றைக்கு இதால் போக லேமசர் வந்து இன்னொருக்க விட்டுருந்தேன். நான் இந்த லேமசர் வந்து ஒரு பக்கம் இப்படி நிற்குது சரிஞ்சு, நானே ஒரு பக்கம் சரிஞ்சு நிற்குது. கிட்ட போய் வடிவா பார்த்தேன் சில்லு வந்து காற்று போயிட்டு. இப்போ சரியான வெயிலோ, அதால் வந்து வீட்டை நிற்கிற மோட்டர் சைக்கிள்களே வாழ்க்கட்டையால் காற்று போகுது. இப்போ லேமசர் வந்து ஒரு கருத்துக்கெல்லாம் விட்டுருக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு காணொலியாக இருக்கும். இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம்ன்றதான் இந்த காணொலி மூலம் பதிவு செய்ய போகிறோம். இப்போ வந்து வாழைகளுக்கெல்லாம் தண்ணி விட்டபடியாக நிறைய வாழைக்குள்ளே வந்துருக்குது. அதையும் பார்த்துக்கொண்டு இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தையும் இருக்கா சுற்றி பார்த்துக்கொண்டு அதோட வந்து எங்களோட தோட்டத்தில் வந்து இன்றைக்கு பயிரை விதைச்சு விட போகிறோங்க. அதாவது பயிரை வந்து பயிரிட போகிறோம். இந்த தானியாவை வந்து கட்டாயம் ஒரு முக்கியமான ஒரு சாப்பாடு, அதோட நல்ல ஒரு சத்தம். இனி வந்து மாறி காலங்கள் கட்டாயம் வந்து எங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை நாங்கள் தான் இனி சேகரித்து வச்சுருக்கணும். அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காலையை பார்ப்போம். இந்த வாழைக்குலையம் வந்து பற்ற பருவம் வந்துட்டு இது வந்து சீனி கதலி. இந்த வாழைப்பழம் எவ்வளோ கொண்டாலும் சாப்பிடலாம், இதால் ஒட்டி பிரச்சனையும் இல்லை. அதை விட இந்த வாழைப்பழம் நல்லா பழக்கணும், நல்லா பழத்தா தான் நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும். இது இப்போ நிறத்து கொண்டு வருது. பற்ற பருவம் பெரிய வாழைக்குலை தான் உண்டு, நல்ல ஒரு பெரிய ஒரு வாழைக்குலை. அதே மாதிரி இஞ்சாலம் ஒரு வாழைக்குலை இருக்குது. இது கொஞ்சம் நாள் போகும். இதுவும் அதே வாழைக்குலை தான். இதுக்குள்ளேயும் பாருங்கள் ஒரு வாழைக்குலை வந்து ஒளிஞ்சிருக்கு. இதுவும் வந்து சீனி கதலி தான். பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இதுவும் வந்து ஒரு 5-6 நாள் போகணும். எல்லாம் வந்து ஒரே கணக்கில் இருக்கணும். அப்படியே பாருங்கள், இதில் ஒரு வாழைக்குலை ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து பழுத்த அரைவாசி சாப்பிடுது. நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த வாழைக்குலையை. நல்ல ஒரு பெரிய ஒரு வாழைக்குலை. இது வந்து கதலி. பாருங்கள் அப்படியே மரத்தில் பழுத்த பழம் உண்டு. குருவி சாப்பிட்டு நிறைய இங்கே நல்ல ஒரு இனிப்பாக இருக்குது. வெட்டி வைக்கணும். இந்த மரங்களுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கிறபடியாக தெரியலை எங்களுக்கு. பழுக்கிறதும் தெரியலை, குலை போடுறதும் தெரியலை. நாங்கள் வாழைக்குள்ளையே வட்டி வைப்போம். வட்டி வச்சா தான் மிச்சம் பழக்கும். இல்லாட்டி இரவுக்குறையில வவ்வால் கொண்டு போயிடும். அதான் நிறைய வவ்வால் சாப்பிட்ருக்கேன். நானே இப்போ தான் வேண்டாம். ஏன் தம்பி இந்த பெரிய தண்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நிறைய சீப்பை சாப்பிட்டு கொடுக்கலாது. இது இது எங்கட தேவைக்கு காரமேல பானுகள் புட்டுகள். அதை விட மரத்தில் பழுத்த பழம் இல்லை. இது வந்து உடனே பழுத்துடும். 2 நாளில் பழுத்துடும் எல்லாம். எல்லாம் முத்தல் காயனே அப்படியே கொண்டு வைப்போங்கண்ணே. இங்கே பாருங்க, இன்னும் வந்து இந்த மிளகா மரத்தை நாங்கள் கை விடையில. இப்போ வந்து மிளகா காய்ச்சி கொண்டே இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதம் பெறும். இப்போ வந்து பிஞ்சுகளும் இருக்குது நிறைய. இப்போ மிளகா விளையாண்டபடியாக மிளகா கண்டை வந்து பராமரித்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி காய் வந்து கொண்டு இருக்கு. ஓரளவு பரவாயில்லை. பழங்களும் இருக்கு. 1-2 சந்தை தான் புண்ணியம் கொடுக்காட்டி இவங்களோட கறித்தேவைகளுக்கு இங்கே இதில் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ காய் இருக்குன்ட்டு. அப்படியே எங்கேயால பாருங்க கச்சானெல்லாம் சாடுற பருவம். இதில் வந்து அம்மா கொஞ்சம் சாரி பார்த்துருக்குறான். அதோட அங்கால எல்லாம் முளைச்சிட்டு, அதோட அங்காலே முளைச்சி கொண்டு இருக்கச்சான்.
இந்த வயல் ஃபுல்லாக கச்சான் தான் போட்டிருக்கோம். இந்தியாவில் வந்து நெல் வளம் வந்து பழுத்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளையில் வெட்டலாம் எங்களோட வீட்டு வயல் நெல் விடலாம். இதில் வந்து இந்தியாவில் கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் கிடக்கண்ணே. இங்கே அதோட சின்ன காய் இங்கே சின்ன காய் தான் நல்லா இருக்கும். அது முத்தல் பிடிங்கி சாப்பிட்டு பாருங்க. இங்கேட பெரிய நான் பிடுங்க. அங்கால வேறு வேறு இல்லை, வேறு கிடக்க ஆகா சின்ன. அதை விட நிறைய பிஞ்சுகள் இருக்கண்ணே. அதை விட்டால் அப்புறம் பிடிங்கி சாப்பிடலாம். நான் நினைக்கிறேன் இந்த குருவியல் ஒன்றும் காண்றதில்ல போடாது, தனி ஒரு மரம் தானே இது. இப்போ வந்து நாங்கள் இந்த வயலுக்கு பயறு விதைக்க போகிறோம். பயறு வந்து உண்மையாக கட்டாயம் வந்து ஒரு தானிய வயல் உண்டுனே. கட்டாயம் வந்து காலமேல வந்து பயிறு சாப்பிட்டா நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம். அதை விட நாங்கள் இன்றைக்கு தான் இந்த வயலுக்குள்ளே பயிறு விதைக்க போகிறோம். கூடுதலாக வந்து தானிய வகை நாங்கள் பெருசாக செய்கிறே இல்லை. இப்போ கச்சான் போட்டு ஒரு துண்டு வந்து மிச்சமாக இருக்குது. அப்போ வந்து அதை அநியாயப்படுத்தக்கூடாது தானே. அப்போ அதில் வந்து பயிறு வாங்கணும்னா பாருங்கள் பயிர் வந்து எப்படி இருக்குண்டு. நல்ல பயிர் நல்லா இருக்கு. எங்களை வீட்டு தேவைக்கு வந்தாலும் காணும். அதோட என்ன சொல்லுங்க. அப்போ இனி மாறது மேரி டைம் பயிர்களை போட்டு அடிக்க எடுத்து வச்சோம்டா மேரிக்கு வந்து அடுப்பு மூட்டுற கொஞ்சம் கரைச்சால் தானே. அப்போ பயிரை அவிச்சு பிடிக்கிற வடிவாக சாப்பிடலாம். ஏன் தம்பி பார்த்துப்போம் ஏன் சொல்லுங்க. அப்போ நான் அன்றைக்கு இதால் போக லேமசர் வந்து உணர்க்க விட்டுருந்தேன். நான் இப்போ லேமசர் வந்து ஒரு பக்கம் இப்படி நிற்குது சரிஞ்சு, நானே ஒரு பக்கம் சரிஞ்சு நிற்குது. கிட்ட போய் வடிவாக பார்த்தேன் சில்லு வந்து காற்று போயிட்டு. இப்போ சரியான வெயிலோ. அதால் வந்து வீட்டை நிற்கிற மோட்டர் சைக்கிள்களே வாழ்க்கட்டையால் காற்று போகுது. இப்போ லேமசர் வந்து ஒரு கருத்துக்கெல்லாம் விட்டுருக்குறோம். இவ்வளோ நாளும் வந்து லேமசரை பார்த்தோன்னா ஒரு வித்தியாசம் தெரியலை. அன்றைக்கு தூரத்தில் 2 பக்கம் ஒரு பக்கம் இப்படி சாதவாக சரிஞ்சு நிற்குது. அப்போ எனக்கு வந்து ஒரு சந்தேகம் மேன் மதரையெல்லாம் நான் விட்டேன். நான் மேன் ஒரு பக்கம் சரிஞ்சு நிற்கான்னு கிட்ட போய் பார்த்தேன் காற்று போயிட்டு. அப்போ அதுக்கு தான் காற்று பம்பு கொண்டதுனா இன்றைக்கு வந்து லேமசர் கொட்டச்சிலே காற்றடிச்சு போட்டு இந்த பயிரை தான் இந்த துண்டுக்கு விதைக்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பயிரை விதைப்பேன். பயிரை விதைச்சி போட்டு அதுக்கு பிறகு காற்றடிச்சு லேமசரை ஸ்டார்ட் பண்ணுவோம். பயிர் வந்து என்னென்னா இவ்வளோத்தையும் இந்த துண்டுக்குள்ளே புல்லாக விதைக்கணும். கொஞ்சம் ஐதாக தான் விதைக்கணும். ஏன் இவ்வளவு தானே கிட்ட நெருக்கி வச்சோம்னா சாரோணும் என்ன பயிர். ஓ பயிரை விதைப்போம். என்ன கண்ணுக்கு தெரியுதா பயிர்? ஆளில் அடிபட்டு விழுகிற மட்டும் தான் தெரியுது. என்ன தம்பி காணுமா இவ்வளோதுக்கு முறையே? அளவுக்கு சமாளிச்சு இறஞ்சிட்டேன். ஏன்னா முளைச்சா அப்புறம் தெரியும் எப்படி முளைக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா லேமாசரில் இந்த பக்கம் சில்லு காற்று போய் நிற்கிது. உணவுக்கெல்லாம் விட்டுருந்தோம் நாங்கள் இந்த தென்னை மர உணவுகளை. சரியான வெயில் தானே. இவ்வளோத்துக்கு அடித்து காற்றை ஃபுல் பண்ணுறா. சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். என்னாலேடா சத்தியமாக இல்லை. உங்கள் வாழ்க்கட்டையே காணையில் அதுதான் பிரச்சனை. பால்கட்டையே அன்றைக்கு ஒரு பொடிக்கன்னு மாறி பூட்டி விட்டேன். இந்த டயர் போட்டு பால்கட்டை வந்து உள்ளுக்கு இருக்கு. அதுதான் சரி. பால்கட்டையும் தேடி பிடிக்கணுமே. இங்கே பால்கட்டை பலத்தை மாறி போட்டிருக்கேனே. இப்போ அடிப்பான் காற்று. ஏறுற மாதிரி தெரியலையே தம்பி. ஏறுது. பார்ப்போம். ஏறுது ஏன்னா ஏறுது உயருது சில்லு. ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயருது. தம்பி எக்ஸசைஸ் நல்ல எக்ஸசைஸ் இது. இங்கே கொண்டு வாங்க.
அரைவாசி ஏறிட்டு காற்று இங்கே அப்போ ஏறிட்டு ஃபுல்லாக அடிப்பேன் வேணா ம் என்ன கலைக்குதே என்ன ஒரு 50,000 அடிச்சா காணும் தண்ணி அடிப்பேன் வேணா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 பார்த்து வருதில்ல 30 40 50 இப்போ பாப்பா ஒரு கதறி இருக்கும் என்ன பண்ணுமா காற்று ஃபுல்லாக வந்தோடனே இங்கே பம்ப் வந்து லோட் ஆகும் காணுமே ஏறிட்டேனே தண்ணி வந்து கரநாள் வந்து லேமாஸ் அடிக்கல அப்போ ரேடியேட்டருக்கு கட்டாயம் வந்து தண்ணி விடணும் அடாடு டீசல் நீ கண்டைய பார்த்தேன் நான் இப்போ வந்து லேமாசரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுதான் லேமாசர் சாவி எல்லோரும் படிவாக பாருங்க வாகனங்களோட சாவி வந்து சின்னனாக இருக்கும் இது வந்து வாகனம் வந்து சின்னன் சாவின்ற பெருசாக பாருங்க அப்படி இருக்கும் ஷர்ட் வடிவில் இருக்கேன் இங்கால பாருங்க சூரியன் மறையிற காட்சி எப்படி இருக்கிறது பாருங்க. உண்மையிலேயுமே தம்பி வந்து உலக முகத்தை சுற்றி ஏதாவது டஸ்ட் போகாமல் கட்டியிருக்கணும். அவர் கட்டே இல்லை. நான் சொன்னேன்னா ஏதாவது கொண்டு வந்து மாஸ்காவது போட சொல்லி அவர் தனக்கு வேண்டாமா அவர் சொல்லிட்டு வந்தவர். இப்போ பாருங்க இவ்வளோ புழுதியாக இருக்குது. எங்களுக்கு இந்த லாய மாஸ்டர் நிற்கிறபடியாக எவ்வளவோ பெரிய உதவி. உண்மைக்கும் இணைச்ச நேரம் உழலாம் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வேறு மிஷினை பிடிக்கணுமோ அந்த இதை தேவை எல்லாம் இல்லை. டீசலை வேண்டி வச்சுருந்தா சரி,
எங்களோட தேவைக்கு உழுது நாங்கள் என்னென்ன பயிரிடுறோமோ அதை பயிரிட்டு கொள்ளலாம். இப்போ நாங்கள் பயிரை விதைக்க வந்து ஒரு அரை மணி அளவும் இல்லை பாருங்க, அதுக்கிடையில நாங்கள் விதைச்சு முடியுது. அதாவது வந்து என்ன உழுது முடியுது. கணிப்பாட்ட வாரேன். ஒரு மாதிரி உழுத முடிஞ்சு அதோட இப்போதான் நட்டு விழுப்போம். ஓ வேணே நல்ல காலம். இந்த ஜில்லி இல்லாட்டி நான் கீழே தான் விடணும். அதான் நல்ல காலம் தம்பி கண்டது. ஒரு நட்டாண்டு போட்டோம். அது வேண்டி போட்டு. ஓ ஒரு மாதிரி இந்த துண்டுக்கு வந்து பயிர் வச்சிருக்கிறோம், பார்ப்போம் எப்படி வருது, என்ன மாதிரி முளைச்சி வருதுன்றதை கட்டாயம் வந்து காணொலி மூலமோட பதிவு செய்வோம். இப்போ நாங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே உழுது இதாண்டுட்டோம், வேணா விதைச்சிட்டோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கின கச்சாலாம் காய போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கச்சான் இருக்குது ஆயிரத்துக்கு. இந்தியாவில் வந்து கோழி பிள்ளைகளெல்லாம் மேய்ஞ்சி கொண்டிருக்கணும். இப்படி வயல்வெளியை இறங்கி மேய்ஞ்சா ஆக்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம். அப்போ நாங்கள் இதோட வந்து காணொலியை முடித்துக்கொள்வோம். 3 முறை அடுத்த நாளில் சந்திப்போம். பாய் பாய்.